ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேற்று மொழி சொற்களுக்கு தமிழ் சொல் இணையான தமிழ் சொல் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு சிலபஸில் கலைச்சொற்கள் 10 கொஷின் கேட்குறாங்க. பிறமொழி சொற்கள் 5 கொஷின் கேட்குறாங்க. மொத்தம் நமக்கு 15 கொஷின்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி டாபிக் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம கலைச்சொற்கள் 6th to 12th கலைச்சொற்கள் போட்டுட்டோம். அட்வான்ஸ் தமிழும் அப்லோட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் 2 பார்ட் கலைச்சொற்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் தமிழ் பார்ட் ஏல முதல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மிங்கிள் பண்ணி இதுவரையும் கேட்ட எல்லா கொஷின்ஸும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பஜனைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பஜனை அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பஜனை அப்படிங்கும்போது கூட்டு வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வைத்தியர் அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனம் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்வம் அப்படின்னா செருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா கலைச்சொற்கள் மற்றும் பிறமொழி சொற்கள் மட்டுமே சேர்த்து நம்ம 15 கொஷின் நம்ம 15 கொஷின் ஈஸியாக வாங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ வாபஸ் அப்படின்னா திரும்பி பெறுதல். ஸோ பாருங்கள், பஜனை அப்படின்னா கூட்டு வழிபாடு, வைத்தியர் அப்படின்னு பார்த்தா மருத்துவர், ஜனம் அப்படின்னா மக்கள், கருவம் அப்படின்னா செருக்கு, வாபஸ் அப்படின்னா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரும்ப பெறுதல். வாபஸ் வாங்கினா திரும்ப பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தபால் அப்படின்னா அஞ்சல், கிஸ்தி அப்படின்னா வரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அலமாரி அப்படின்னா நெடும்பேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அலமாரி அப்படின்னா நெடும்பேலை. முண்டாசு அப்படின்னா தலைப்பாகை. பாருங்கள், முண்டாசு அப்படின்னா தலைப்பாகை அப்படின்ற, ஏன்னா தலையில் தானே வச்சுருக்கோம். பாருங்கள், சிம்மாசனம் அப்படின்னா அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மாசனம் அப்படின்னா அரியணை. அகங்காரம் அப்படின்னா ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஜார் அப்படின்னா கடை தெரு. சாதம் அப்படின்னா சோறு. பாருங்கள், சபை அப்படின்னா அவை. இதெல்லாம் நமக்கு தமிழ் ஆல்ரெடி. அப்புறம் நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஆசிர்வாதம் அப்படின்னா வாழ்த்து அப்படின்றது. நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்காரம்லாம் வடமொழி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லாபம் அப்படின்னா ஈவு. ஸோ லாபம் அப்படின்னா ஈவு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஷ்டம் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. மையல் விருப்பம்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இஷ்டம் அப்படின்னா விருப்பம் அப்படின்றாங்க. வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. தராசு அப்படின்னா துலாக்கோல். ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு தடவை கொஷினை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தராசு அப்படின்னா துலாக்கோல் அப்படின்றது. ஹாஸ்டல் அப்படின்னா விடுதி. சர்க்கார் அப்படின்னா அரசு. இதுவும் ஆல்ரெடி தமிழ் PYQவில் கேட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். சர்க்கார் அப்படின்னா அரசுன்னு சொல்லிட்டு விஜய் படத்தை வச்சு சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஸோ சர்க்கார் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்கிறது. கேப்பை அப்படின்னா கேழ்வரகு அப்படிம்பாங்க. கேப்பை சொல்லுவோம் பார்த்தீங்களா, தான் கேழ்வரகு. அதே மாதிரி ஐதீகம் அப்படின்னா சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், வேதம் அப்படின்னா மறை. ஸோ வேதம் அப்படின்னா மறை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜனவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா மாப்பிள்ளை அழைப்பு. பார்த்தீங்களா, ஜனவாசம் அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்புன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். பஜனை அப்படின்னா கூட்டு வழிபாடு, வைத்தியர் அப்படின்னா மருத்துவர், ஜனம் அப்படின்னா மக்கள், கர்வம் அப்படின்னா செருக்கு, வாபஸ் அப்படின்னா திரும்ப பெறுதல், தபால் அப்படின்னா அஞ்சல், கிஸ்தி அப்படின்னா வரி, அலமாரி அப்படின்னா நெடும் பேலை, முண்டாசு அப்படின்னா தலைப்பாகை, சிம்மாசனம் அப்படின்னா அரியணைன்னு சொல்லுவாங்க. அகங்காரம் அப்படின்னா ஆணவம் அப்படின்னு சொல்லுவது. பஜார் அப்படின்னா கடைத்தெருவு. சாதம் அப்படின்னா சோறு நமக்கு தெரியும். சபை அப்படின்னா அவை தெரியும். நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி. ஆசீர்வாதம்னா வாழ்த்து. நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம். லாபம் ஈவு. இஷ்டம் அப்படின்னா விருப்பம். வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர். தராசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துலாக்கோல். ஹாஸ்டல் அப்படின்னா விடுதி. சர்க்கார் அப்படின்னா அரசு. கேப்பை அப்படின்னா கேழ்வரகு. ஐதீகம் சடங்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி உலக வழக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேதம்னா மறை. ஜனவாசம் அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அபிஷேகம் அப்படின்னா திருமுழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அபிஷேகம் அப்படின்னா கடவுளுக்கு அபிஷேகம் தான். ஸோ திருமுழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாத்திரை அப்படின்னா புதிய பயணம். ஆக்சுவலாக பில்கிரிம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யாத்திரை அப்படின்னா புதின பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுள் அப்படின்னா வாழ்நாள் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தீர்த்தம் அப்படின்னா புதிய, அதாவது புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புனித யாத்திரைனா ஸோ புனித நீர் அப்படின்னா புனித நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜனநாயகம் அப்படின்னா குடியரசு. ஜனநாயகம் அப்படின்னா குடியரசு. நதி அப்படின்னா ஆறு தெரியும். சந்தா அப்படின்னா கட்டணம் தெரியும்.
பிரதிநிதி அப்படின்னா சார்பாளர் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு நான் பிரதிநிதியாக இவங்களை நிப்பாட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதே தமிழ் வார்த்தையில் சார்பாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பத்திரம் அப்படின்னா ஆவணம். இதே கலைச்சொல்ல ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பத்திரம் அப்படின்னா ஆவணம். நெக்ஸ்ட்டு மத்தியானம் அப்படின்னா நற்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியானம் சொல்ல பார்த்தீங்கன்னா காலை, நற்பகல் சொல்லுவாங்க, மத்தியானம், சாயந்தரம்னு சொல்கிறாங்க, மாலைன்ற போல. ஸோ மத்தியானம் அப்படின்னா நற்பகல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை. இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு அலுவல் சார்ந்ததான் கலைச்சொற்கள் கேட்டிருக்கோம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை அதெல்லாம் வரும். பரீட்சை அப்படின்னா தேர்வு. பிரார்த்தனை அப்படின்னா தொழுகை அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடுவண் அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் நடுவண் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நல்லா பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நமக்கு திருமுழுக்கு தெரியும், புதின பயணம் தெரியும், வாழ்நாள், அப்புறம் புதின நீர், அதுக்கப்புறம் குடியாட்சி தெரியும், ஆறு ஓகே. நீங்கள் சந்தா கட்டணம் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்தா கட்டணம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரதிவாதி சார்பாளர் நல்லா பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக வர்றதுனால. அப்புறம் பத்திரம் ஆவணம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிபாரிசு பரிந்துரை அதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு, அப்புறம் தாலுகா ஆஃபீஸ், வட்டாட்சியர் அலுவலகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக, கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைச்சொற்கள். ஏன்னா கலைச்சொற்கள் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அலுவல் ரீதி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி கலைச்சொற்கள் போடும்போது ஸ்டாம்ப்பு, ரப்பர் ஸ்டாம்ப்பு அந்த மாதிரிலாம் போட்டுப்பேன், டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.